ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரெட்வெல்வெட் கேக் ஸ்பாஞ்ச் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு ஹோம்மேட் ரெசிபி தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் 3/4 கப் அளவு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் வினிகர் எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பால் வந்து பச்சை பாலாகவே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அடுத்து வந்து முட்டை ஒரு 6 எடுத்து உடைச்சிக்கலாம். அது கூட வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஹை ஸ்பீடில் ஒரு 1 நிமிட் நம்ம பீட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த மிஷின் இருக்கிறதுனால நான் இந்த மிஷினில் அடிச்சிட்ருக்கேன் கேக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் அதில் நீங்கள் அடிச்சுக்கலாம். நல்லா ஒயிட்டாக ரைஸ் ஆகி வரும். அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 1.5 கப் அளவு ஐசிங் சுகர் எடுத்துக்கலாம். ஐசிங் சுகர் நல்லா கரையிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். ஒரு 1 நிமிட்டுக்கு பீட் பண்ணிக்கலாம். வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கேக் வீடியோஸ் அண்ட் ரெசிபீஸ் நான் போட்டுகிட்டே இருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மைதா 1.5 கப் அளவு எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், கொக்கோ பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்து எல்லாத்தையும் சலிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கேக் நல்லா ரைஸ் ஆகி வரும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு. ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம பீட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு கலர் தேவையோ அந்தளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மைதா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல ஆல்ரெடி, அதை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம பட்டர் மில்க் ரெடி பண்ணி வச்சோம்ல, பால் வெனிகர் ஆட் பண்ணி அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக மெதுவாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கேக் வந்து சாஃப்ட்னஸ் வராமல் போயிடும்.
எடுத்தோம்ல அந்த கேக் வந்து நல்லா நம்ம தூள் பண்ணிக்கலாம். நான் ஓவனில் வச்சு ட்ரை பண்ணிட்டேன், அதனால வந்து எனக்கு ரொம்ப க்ரம்ஸியாக இருக்கும். இது தூள் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்களும் ஓவனில் வச்சு ட்ரை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே லேட்டாக செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ட்ரையாக இருக்கும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு தூள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் நம்ம போட்டு கேக் மேலே அழகாக ஆட் பண்ணிக்கலாம். ஒன் சைடு மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன். கார்னிஷ் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் அதை தான் வச்சுருக்கேன். ரெட் கலரில் ஃப்ளவர் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அண்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.